வணக்கம். தமிழ் நேர்காணல் பகுதியில் என்னோட இந்த நேர்காணலுக்காக இணைஞ்சு கொள்கிறார் தமிழ் சமூகத்தின் மத்தியிலும் இலங்கை வாழ் சமூகங்கள் மத்தியிலும் அதிகளவில் பால்நிலை சமத்துவம் பற்றிய விரிவுரைகளையும் செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வர்ற திரு வீரசிங்கம் அண்ணன் அவர்கள். இலங்கை வாழ் சமூகத்தின் மத்தியில் இந்த பால்நிலை சமத்துவம் பற்றிய புரிதல் எப்படி இருக்குன்னு இன்னும் நான் தெளிவாக நீங்கள் சொல்கிறதா இருந்தால் இலங்கை வாழ் மக்கள் மத்தியில் பால்நிலை தொடர்பான சரியான புரிதலே இல்லை. பாலையும் பாலினையும் குழப்பி கொடுத்தா இருக்கிறாங்க. ஆகவே பால் என்ற அடிப்படையில் தான் ஆண் பெண் ரீதியாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அதுக்கு அப்பால் பார்க்குறதுக்கு சமூகம் இன்னும் தயாராக இல்லை. அதுமாதிரி எங்களோட கல்வி முறையும் அதுக்கு தயார்படுத்தலை. எங்களோட சமூக கலாச்சார சமய கட்டமைப்பும் அதை நோக்கி இன்னும் போகாதனால பாலியல் சம்பந்தமான புரிதல் மிகவும் குறைவாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். பெண்களின் உடல் சார்ந்த அரசியலை இலங்கை வாழ் சமூகங்கள் ஓரளவுக்காவது புரிஞ்சு வச்சிருக்கா? பொதுவாகவே நம்மளோட தென்னாசிய சமூகத்தில் பெண் உடல் என்றதை ஒரு பக்கத்தில் ரொம்ப தூய்மையானதாகவும் இன்னொரு பக்கத்தில் ரொம்ப கேவலமாகவும் பார்க்குற ஒரு சமூகம் தான் இருக்குது. ஓகே, பெண் உடல்னு பார்க்குற நேரம் நாங்கள் அவ்வளோ பேர் நான் எல்லாருமே இந்த உலகத்துக்கு வாரத்துக்கு மிக முக்கியமான உடல் பெண் உடல் இருக்கணும். ஆண் உடல் என்றது உடல் ரீதியாக ஆணோட விந்து தான் முக்கியம். ஆனால் ஒரு உடல் ரீதியாக ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதற்கான மிகப்பெரிய பங்கு அது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், உடல் ரீதியாகவும் இருக்கலாம், சமூக ரீதியாகவும் இருக்கலாம், சமய ரீதியாகவும் இருக்கலாம். ஒரு பெண் ஒரு பிள்ளை பேர் காலப்பகுதின்றது மிகப்பெரிய தாக்கத்துக்கு உட்படுறாங்க. ஆகவே அந்த உடல் சம்பந்தமான நம்ம சமூகத்தில் சரியான புரிதல் இல்லாதனால அந்த பிள்ளையை பெற்று கொடுக்கும் வரைக்கும் அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் மதிப்பு கொடுக்குற மாதிரி இருப்பாங்க. ஆனால் பெற்று கொடுத்த பிறகு பெற்றெடுத்த நேரத்திலிருந்து தீட்டு என்ற ஒரு வசனத்தை பயன்படுத்தி ஒதுக்கிடுவாங்க. அதே பிள்ளையை பெற்று கொடுக்கறதுக்கான முதலாவது கட்டமைப்பு தான் மாதவிடாய் வாரம். மாதவிடாய் வார அந்த சந்தர்ப்பத்தை ஊருக்கே சொல்லி கொண்டாடுறாங்க. அந்த மாதவிடாய் என்ற அந்த விஷயத்தை எவ்வளோ தூரம் ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு கோயிலுக்கு போகக்கூடாது, மங்கள வைபவம் போக இயலாது, அப்படி போனால் நிறைய தீட்டுன்னு சொல்லி ஒரு பெண் உடலை மிகவும் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட சமூகம் மிகவும் கேவலமாக பார்க்கறது மட்டுமல்ல, ஒரு பொருளாக ஒரு மாதவிடாய்ன்றது ஒரு பெண்ணுக்கு நிகழ்கின்ற ஒரு அந்தரங்கமான அவன் மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஆனால் அந்த ஊருக்கே சொல்லி அந்த பெண்ணுடைய டிக்னிட்டி அல்லது நாங்கள் சொல்கிறோம் கௌரவம் அபிமானத்தை கூற்றவன் நினைச்சு கொண்டு மிகவும் பூச்செலவில் கொண்டு வர சமூகமாக இருக்குது. ஆகவே பொதுவாகவே தென்னாசி சமூகத்தில் அப்படி இருக்குது. அதுலேயும் தமிழ் சமூகம்ன்றது இன்னும் இந்த பெண் உடலை மிகவும் ஒரு பொருளாக, ஒரு போக பொருளாக, ஒரு விற்பனை பொருளாக பார்க்க ஒரு கலாச்சாரத்தை தான் நான் பார்க்குறோம். குறிப்பாக தமிழ் சமூகத்தில் பெண்கள் ஒரு பக்கம் புனிதர்களாகவும் இன்னொரு பக்கம் புனிதமற்றவர்களாகவும் காட்டப்படுகிறோம். இது ஏனென்றால் இந்த சமய நம்பிக்கை எடுத்துக்கொண்டாலே அது ஒரு ஆணாதிக்க சிந்தனை உருவாக்கப்பட்ட சமய நம்பிக்கை. ஆனால் ஆங்கிலம் சொல்லுவோம் ஆணை முதன்மைப்படுத்திய சமூக கலாச்சார கட்டமைப்பு. ஆங்கிலம் சொல்லுவாங்க அது பேட்ரியார்க்கல் சிஸ்டம். ஆகவே ஆணால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமயம் கூட தங்களுக்கு தேவையான பொழுது பெண்களை உயர் நிலைமை வைத்துக் கொள்வதற்கும் அநேகமான நிலைமைகளில் பெண்களை கீழ் வச்சிருக்கும் தான் பயன்படுத்துகிறாங்க. அதில் முக்கியமாக நாங்கள் சொல்லுவோம், உதாரணத்துக்கு நாங்கள் ஜோக்கு சொல்லுவோம், ஒரு நாட்டோட முக்கியமான பொறுப்பு அமைச்சு, நிதி, பாதுகாப்பு, கல்வின்னு சொல்லுவோம். இந்த மூன்றும் பெண்களுக்கு தான் கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த பெண்களுக்கு போயிட்டு அந்த கோவிலில் பூசை பண்ணிடலாம். ஆகவே அந்த முக்கியமான விடயங்களில் தீர்மானம் எடுக்கக்கூடிய விடயங்களில் முதன்மையான விடயங்களில் ஆண்கள் தான் நிற்கிறோம். அதில் மிக முக்கியமாக சமய நம்பிக்கை எடுத்துக்கொள்ள மாட்டால் இந்த சமய நம்பிக்கைகளில் பெண்களை சக்தி இன்றைய சிவமில்லைன்னு சொல்லுவோம். ஆகவே இரண்டும் கலந்த இருந்தது தான் சமமான அதிகாரம் உள்ளது தான் சமயம் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் சிவலிங்கத்தை மட்டும் தான் பேசுகிறோம். ஆனால் ஒரு பெண் உறுப்பும் அது இருக்குது. அது பெண் உறுப்பும் ஆண் உறுப்பும் கலந்தது தான் என்று சொன்னாலும் எங்களோட சமய நம்பிக்கைகள் பெண்களை கீழ் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமான காரணம் தான் இந்த பெண்கள் சமய இடத்துக்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா சம மதிப்பு கிடைச்சிடும், சம உரிமை கிடைச்சிருமோன்னு ஒரு பயம். ஆக பெண்கள் எப்பயுமே கீழே வச்சிருக்கணுன்றதுக்காக இந்த சமய நம்பிக்கைகள், கட்டுப்பாடுகள், அந்த புராணங்கள் எல்லாமே அந்த கற்பு என்று நிறைய கற்பனை வாதங்கள் எல்லாமே பெண்களை இன்னும் கீழே வச்சிருக்கிறதுக்கு பயன்படுத்துகிற விடயம். ஆக சமயத்தில் ஒரு பக்கம் மேலே என்று கொடுத்திருந்தாலும் ப்ராக்டிக்கலாக அந்த பெண்களை இன்னும் கீழே வச்சிருக்கிறது. அதில் முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னால் பெண்களும் அதை நம்புகிறாங்க. ஏன்னா அது பெண்கள் பிள்ளையா இல்லை. நான் சொன்ன இந்த கட்டமைப்பு பெண்களை நம்பக்கூடிய அளவுக்கு உருவாக்கி இருக்கிறது. அப்படி நம்பாத பெண்களை ஒரு நல்ல பெண் இல்லை என்ற ஒரு கருத்தையும் வளர்ந்துருக்கு. அந்த இப்போ தான் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியும், நல்ல பெண்மணி மிக நல்ல பெண்மணி நம் நாட்டு நாகரீகம் பேணி நடப்பவள் எவளோ அவளே நல்ல பெண் என்று ஒரு நல்ல பெண்மைக்கு நாகரீகம் எல்லாம் சொல்லி வச்சு. எல்லா சமூகங்களிலுமே பெண்கள் தான் அதிகம் உழைக்கணும்.
ஆனால் பொருளாதார ரீதியிலையும் சரி, ஏனைய அந்தஸ்து ரீதியிலையும் சரி, பெண்களால் முன்னுக்கு வர இல்லாமல் இருக்கு. ஏன்? இப்போ நாங்கள் பெருமதின்னு பார்க்கின்ற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்கள் சொல்லுவாங்க, சான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆண்களோட உழைப்பு பெருமதி கூட கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரூபாய் சதத்தில் கூட இருந்தாலும் அந்த ரூபாய் யார் சம்பாதிக்கிறது? நாங்கள் தமிழ் ஒரு சொல்லுவாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆனால் பொருளாதாரத்தில் நாங்கள் சொல்லி எப்பொருள் யார் சம்பாதிக்கிறது தான் முக்கிய முறை அப்படி தான் பார்க்குறாங்களே, அது பொருளாதாரத்தை பார்க்குறது இல்லை. இப்போ நாங்கள் எப்பயும் பார்க்குறது காசை மட்டும் பார்க்குறீங்க நீங்கள். ஆனால் காசு இல்லாமல் ஒரு வீட்டில் எவ்வளோ வேலை செய்கிறாங்க. ஒரு வீட்டில் வேலை நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்னொரு ஆளை வச்சு அந்த வேலை செய்யறதா இருந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவை நீங்கள் ஒரு நாளாந்தம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பக்கத்தில் கூட வரையிலாது. நாங்கள் சொல்லுவோம் அன்பேற்காவர்கள், கொடுப்பனவு வழங்காத பராமரிப்பு வேலைகள் நாங்கள் சொல்லுவோம். அது கொடுப்பனவு வழங்காத பராமரிப்பு வேலைகள் அதிகமாக பெண்கள் தான் செய்கிறாங்க. ஏன்னா நாங்கள் அதை சும்மா செய்கிறனால வீட்டில் குடும்பத்துக்காக அர்ப்பணிப்பாக செய்கிறேன் நாங்கள் அதை பெருமதி கொடுக்குறதில்ல. ஆனால் அதே ஒரு ஆண் வேலை செஞ்சாங்க. நான் வீட்டில் வேலை செய்கிறேன், சுற்றி இருக்கவங்க பாவம் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே வேலையை 365 நாளும் 24 மணி நேரம் பெண்கள் செய்யும் பொழுது யாரும் அப்படி சொல்கிறதில்லை. நாங்கள் கூட அந்த வேலையை அப்ரிஷியேட் பண்ணுறதில்லை. ஆகவே நாங்கள் இந்த ரூபாய் சதத்துக்கு அப்பால் அது கொடுக்குற பெருமதி, அதுக்கு சமூகத்தில் இருக்கிற அங்கீகாரம், அவங்களுக்கு கொடுக்குற அந்த அப்ரிஷியேஷன், இது எல்லாமே சேர்ந்துருக்குது. பொதுவாக அந்த பெண்களோட வேலையை நாங்கள் மதிக்கிறது இல்லை. அந்த வேலைகள் அவங்க ஏன் மதிக்கிறதுன்னு சொன்னால், ஏற்கனவே சொன்ன மாதிரி பெண்களை மதிக்கிறது இல்லை. அவங்க பெண்கள் செய்கிற வேலையை மதிக்கிறது இல்லை. சாதாரணமாக இளைஞர் எடுத்துக்கொண்டால் தமிழர்களை மதிக்கலாட்டி தமிழர்கள் என்ன வேலை செஞ்சாலும் மதிக்க மாட்டாங்க. தமிழர்களை அநேகமாக நகைச்சுவையாக காட்டுற மாதிரி திரைப்படங்கள் மாதிரி தான் பெண்களையும் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பாராட்டுற மாதிரி காட்டிட்டு விட்டுறது. அது பொருளாதாரம்ன்றது பெண்களும் சரிக்கு சமமாக சம்பாதிக்கிறார்கள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். அது அரசாங்கம் நாங்கள் சொல்லுவோம் ஜெண்டர் பட்ஜெட்னு சொல்லுவோம். பெண்கள்கிட்ட அதையும் அங்கீகரித்து கொண்டு மொத்த தேசிய உற்பத்தியில் பெண்கள் செய்கிற வேலையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். அப்படி சேர்த்துக்கொண்டால் மொத்த தேசிய உற்பத்தி எவ்வளவா இருக்கும். எங்கள் சேவைத்துறை பெண்கள் இந்த பராமரிப்பு சேவை நாங்கள் சேர்க்கிறதே இல்லை. இப்போ நீங்கள் நாடு முழுவதும் பயணம் செய்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்ற பாலியல் சமத்துவம் பற்றிய கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வாருங்கள். இப்போ வடக்கு கிழக்குக்கு போகும்போது அங்கே நிறைய முன்னாள் பெண் போராளிகளை சந்திச்சிருப்பீங்க. அவைந்த உளவுரனுக்கும் நாட்டின் ஏனைய பாகங்களில் இருக்கிற பெண்களின் உளவுரனுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களும் மோரல் ரீதியாக வலு உள்ளவர்கள். அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பமும் ஊக்கமும் ஏற்படும் பொழுது அந்த வலு பன்மடங்கு அதிகரிக்கிறது. அதுலேயும் அவங்க அந்த தாக்கத்துக்கு வீரியம் கொண்டு அதை எதிர்த்து நிற்கணும்னு நினைக்கும் பொழுது இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கிறது. அந்த வகையில் வடக்கு கிழக்கு இருந்த பெண்களுக்கு ஏற்பட்ட பொதுவாக இன ரீதியாக இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட தாக்கத்தில் பெண்களும் பங்களிக்க வேண்டும் என்ற அந்த வீரியம், அந்த அந்த வீரம், அந்த உத்வேகம் அவங்கள தடைகள் எல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரு காரணம், உள்ளார்ந்த ரீதியில் அவங்களையும் உடைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அதனால் அங்கேருந்து கட்டமைப்பு, இயக்கத்தில் கட்டமைப்பும் பெண்கள் அங்கு வாரத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக ஏற்படுத்தியது. அது மாதிரி சமூக கட்டமைப்பும் பெண்கள் அங்கே போகிறது பெரிய பிள்ளையாக பார்க்கலாம். ஏன்னா அந்த நேரத்தில் போராடுறதுக்கு நிறைய பேர் தேவை. அவை சமூக உள்ளார்ந்த ரீதியில் கட்டமைப்பு ரீதியான அந்த வாய்ப்புகள் வந்தனால அந்த பெண்களோட அந்த வேகம், விவேகம், வீரியம் வெளிக்கொண்டு வந்து எல்லா இடங்களும் நீங்கள் ஆண்களுக்கு நிகராக ஆண்களுக்கு அப்பால் போகிற அளவு கூட பெண் போராளிகள் என்றாலே பயந்து நடங்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. அது போடுறது மட்டுமல்ல, நிர்வாகத்துறையிலையும் நாங்கள் தமிழில் எடுத்துக்கொண்டால் நிர்வாகத்துறையிலையும் நீதித்துறையிலும் எல்லா துறையிலையுமே பெண்கள் பிரகாசித்தாங்க. ஆனால் அது உண்மைக்குமே அந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது உள்ளார்ந்த ரீதியாக இருந்தாலும் ஒரு பயம் கலந்த கட்டமைப்பும் அதுக்குள்ள இருந்தது. அதே இங்கே அந்த மாதிரி இன்னும் கட்டமைப்பு ரீதியாக பெண்கள் வெளியில் வரணும்னு அந்த அவ்வளவு தடைகள் இருந்தாலும் இன்னும் சமூக கட்டமைப்பு அங்கே மாதிரி உருவாக்கப்படலை. ஆனால் இப்போ பாருங்க, நீங்கள் இப்போ அந்த வடகிழக்கு பார்த்தீங்கன்னா அதே உருவாக்கப்பட்ட பெண்கள் நிலைமை என்ன? அன்று பெண்கள் 24 மணி நேரம் எங்கே வேணாலும் போகக்கூடிய ஒரு சூழல் இருந்த நிலைமை இருந்தால் இன்று எப்படி இருக்குது? இன்று பாலியலை துஷ்பிரயோகங்களாக இருக்கலாம், பெண்களுக்கு வன்முறைகளாக இருக்கலாம், குடும்ப வன்முறையாக இருக்கலாம், ஆண்களால் ஏற்பட்ட வன்முறைகளாக இருக்கலாம், கூடியிருக்கா கொஞ்சம் கணக்கு பார்க்கணும். அது தற்காலிகமாக ஏற்பட்டதை நாங்கள் நிலையாக பார்க்க இயலாது. எப்போ நிலையாக இருக்க வேண்டாம், மக்கள் மத்தியில் விசேடமாக ஆண்கள் எங்கள் மத்தியில் பெண்களுக்கு எங்களோட நிகரானவர்கள், எங்களுக்கும் நிகரானவர்கள், அவர்களுக்கு எல்லாம் முடியும் என்ற அந்த சமூக சிந்தனை வரணும். அதில் முக்கியமாக
ஒரு நீண்ட கால மாற்றத்துக்கான நிலைமை வரணும். அப்படி பார்க்கும் பொழுது தென்னிலங்கையில் இருக்க மக்கள்களும் பெண்களும் விசேடமாக அந்த நிலைக்கு வருவாங்க. ஆனால் நாங்கள் வடக்கில் சொல்கிற மாதிரி போராட்டம் அல்ல, இங்கேயும் மிகப்பெரிய போராட்டம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. விசேடமாக மலையக பெண்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு தேயிலை கொழுந்து பறிக்கிறதுக்கு 1 கிலோ பறிக்கிறதுக்கு 800 தொடக்கம் 1000 முறை இந்த விரலை உடைக்கணும், இந்த விரலை பறிக்கணும். அப்போ 20 கிலோ எடுத்தால் தான் ஒரு நாளைக்கு 1000 ரூபா கிடைக்கும். ஒரு 1000 ரூபாய்க்கு அவங்க போராட்டம் எங்களால் இயலுமா? அப்போ அந்த பெண்ணிட அந்த போராட்டம் அந்த வீரம் எங்கே கணக்கெடுக்கிறது? அதே மாதிரி இங்கே கொழும்புல சில பெண்கள் நாளாந்து தங்களை வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறதுக்கு 4-5 வீட்டில் வேலை செய்து கொடுக்குறாங்க. 4-5 வீட்டில் வேலை செய்கிறாங்க. அப்போ 4-5 வீட்டில் வேலை செய்கிறவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ அவங்களோட சிரமத்தை கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி நாங்கள் பார்க்குறது பெண்கள் எல்லாத்தையும் போரிட்ட அது மட்டும் நாங்கள் வீரம் அப்படின்னு சொல்லலாது. எல்லா பெண்களும் ஒவ்வொரு துறையிலையும் அவங்க ஒரு வீராங்கனையாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை அங்கீகரிக்கிறதுக்கு, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கான கட்டமைப்பு ரீதியாக சமூக ரீதியான மாற்றம் தேவையாக இருக்குது. விசேடமாக எங்களில் மாற்றம் தேவையாக இருக்குது. ஏன்னா நாங்கள் அதிகார பரவலாக்கத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கோம் தேசிய ரீதியில். நாங்கள் ரெடியாக இருக்கமா சமூக எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை அவங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு. அது பகிர்ந்து கொள்ளாத வரைக்கும் எங்களுக்கு அவங்களோட அந்த வீரம் விவேகத்தை வெளியில் கொண்டு வர இயலாது. பெண்களும் அதை வெளியில் கொண்டு வந்து ஒரு அவங்களோட வீரத்தை பாராட்டக்கூடிய சூழலை உருவாக்க இயலாத கட்டமைப்பில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ தமிழ் மொழியை பேசுகிறாக்கள் தமிழர்கள் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி சிங்கள மொழியை பேசுகிறாக்கள் சிங்களவர்கள். இப்போ தமிழ் மொழிக்குள்ளேயுமே யாழ்ப்பாணத்தில் ஒரு மாதிரி பேச வேணும், மட்டக்களப்பில் ஒரு மாதிரி பேச வேணும், மலையகத்தில் ஒரு மாதிரி பேச வேணும், கொழும்பில் ஒரு மாதிரி பேச வேணும். இதெல்லாம் அந்த வட்டார வழக்குகள் என்று சொல்லுவோம். அது மாதிரி மலையகத்தில் இருக்கிறார்கள் தமிழர்கள், அவை பேசுகிற அந்த மொழி வழக்கு என்பது வேறு மாதிரி இருக்கு. இப்படி வட்டார வழக்குகள் அடிப்படையில் வாழ்கிற மலையக மக்கள் தனி தமிழ் தேசியம் பற்றி பேசு பொருளை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது மலையக தமிழ் தேசியம், இது தேவைதானா? விசேடமாக நாங்கள் தமிழ்னு எடுத்துக்கொண்டால் நீங்கள் சொன்ன மாதிரி மொழி அடிப்படையில் நாங்கள் தமிழர்கள் தான். இலங்கையில் நாங்கள் எல்லாம் தமிழர்கள் தான். ஆனால் எங்களோட மலையக தமிழ் நாங்கள் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், இந்த தமிழுக்குள்ளேயும் மலையக தமிழர்களுக்கு திட்டமிட்ட ரீதியில் நடந்த பாரிய பாரபட்சங்களும் சட்ட ரீதியான ஒதுக்கங்களும் சட்ட ரீதியான தாக்கங்களும் இன்னும் இருந்து கொண்டிருக்குது. இலங்கை தமிழ்னு பொது எடுத்தோம்னா இந்த இது இன்னும் அதுக்குள்ளே போகாது. இப்போ உதாரணம் நான் சொன்னேன், இன்றைக்கும் 1943 இலவச கல்வி இல்லாமல் ஆக்கினவங்களுக்கு 89 தான் இலவச கல்வி கிடைச்சது. அப்போ அந்த கேப்னால இன்னும் கல்வி மட்டத்தில் நாங்கள் பின்னாடி தான் இருக்கோம். இலங்கை நீங்கள் எடுத்து போனீங்கன்னா கல்வி மட்டத்தில் புள்ளி விவரம் எடுத்து போனீங்கன்னா மலையக தமிழர்கள் இன்னும் பின்னாடி தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளேயும் போராடி வெளில வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் பொதுவாக எடுத்துக்கொண்டால் இன்னும் இருக்கிறோம். அது மாதிரி சுகாதார சுட்டிகள் எடுத்துக்கொண்டாலும் இன்னும் பின்னாடி தான் இருக்கும். வீடு சொந்தமாக வீடு எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டால் அந்த வீடுல நாங்கள் இன்னும் பின்னாடி தான் இருக்கிறோம். காணி அதே மாதிரி பிரதேச செயலகத்தில் இருக்கிற அளவு. உதாரணத்தை நாங்கள் வடக்கை எடுத்துக்கொண்டால் நெடுந்தீவு பிரதேச செயலகம் எடுத்துக்கொண்டால் அது ஒரு தீவு தான். 5000 பேருக்கு ஒரு பிரதேச செயலகம். ஆனால் இங்கே நூர்லியாவில் 10,000 பேருக்கு ஒரு கிராம சேவகர். அப்படியான வளப்பகுதியில் தான் பாரிய பிரச்சனை இருக்குது. 2017 தான் பிரதேச சபை சட்டத்தின் மூலம் மலையக மக்கள் பிரதேச சபையில் சேவைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. இப்படியான பாரபட்சங்கள் மலையக மக்களுக்கு தொடர்ந்து இருக்கனால அதை கொண்டு வந்து இவ்வளோ காலமாக நடந்த சட்ட ரீதியான பாரபட்சங்கள் இருந்து சமத்துவத்தை கொண்டு வரது மாதிரி தான் அது விசேட ஏற்பாடுகள் எங்களுக்கு தேவை. மற்ற சமூகத்துக்கு இணையான ஒரு அங்கீகாரம் ஒரு சமூகம் உருவாக்கமாக இருந்தால் விசேட ஏற்பாடுகளுக்கு இப்படி ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, இப்படியான பாரபட்சம் இருந்துச்சுன்னு காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அதை நிறைவு செய்கிற வரைக்கும் மற்ற சமூகத்துக்கு இணையான வளர்ச்சி அடைகிற வரைக்கும் இந்த வித்தியாசம் அல்லது இந்த அடையாளம்ன்றது இன அடையாளம்ன்றது முக்கியமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் கடந்த காலங்களுக்கு கஷ்டப்படுறோம். ஏன்னா நாங்கள் கூட கட்சித்துக்கிறேன் நிறைய பேர் மலையக அடையாளம் என்ற இந்திய அடையாளம் என்ற நாளையே நிறைய வாய்ப்புகள் இல்லாமல் ஆகி கொண்டிருக்குது. அதை நாங்கள் எடுத்து கொடுக்கணுமா இருந்தால் இந்த மலையக அடையாளம்ன்றது முக்கியம். மலையக அடையாளம் என்றதில் எல்லா இனங்களும் சமத்துவமான ஒரு நிலையை ஏற்படும் பொழுது தேசிய அடையாளத்துக்கு நாங்கள் போகலாம். அது வரைக்கும் இந்த அடையாளம் முக்கியமாக நினைக்கிறனால தான் நாங்கள் தொடர்பாக செயல்படுறோம்.